பல நாடுகளிலிருந்தும் தொல்காப்பியம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களுக்கு என் வணக்கம். தொழில்நுட்பம் காரணமாக சற்று காலந்தாழ்த்து விட்டது என்று கருதுகிறேன். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அகத்திணைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அகத்திணை என்றால் அதற்கு இலக்கணம் சொல்லுகிற போது நச்சினார்க்கினியர் சொன்னார், அகம் என்றால் ஒருவனும் ஒருத்தியும் தம்முள் எய்துகின்ற இன்பம் இவ்வாறு இருந்ததென்று பிறர்க்கு கூறப்படாததாக. மிக மிக இன்றியமையாததுதான். தம்முடைய உள்ளத்து உணர்வு அறிந்த ஒன்றாக அது இருக்குமே தவிர அது சொற்களினாலே இவ்வாறு இருந்தது என்று சொல்லப்படாத குடும்ப வாழ்வினுடைய மேன்மை, குடும்ப வாழ்வின் பலதரப்பட்ட பாலுணர்வு செய்திகளை எல்லாம் சொல்லுவதுதான் அகம். ஆகவே அந்த அகத்திணையை சொல்லுவது அகத்திணையல். அகப்பாட்டு என்றால் அதற்கு அடிப்படை இலக்கணம், அது காதற்பாட்டு என்று அதனை பொதுவாக சொல்லிவிடக்கூடாது. அகப்பாட்டு என்பது முதல் கரு உரி என்ற இந்த மூன்றையும் உறுப்புகளாக பெற்றதுதான் அகப்பாட்டு. இந்த மூன்றுல முதலும் கருவும் இல்லாமல் இருந்தாலும் கூட உரிப்பொருள் மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு பாட்டுக்கு என்ன உரிப்பொருள்? உரிப்பொருளை கொண்டுதான் ஒரு பாட்டினுடைய திணை அமையும். இந்த முதற் பொருள் கருப்பொருள் இரண்டும் பின்புலம். இந்த உரிப்பொருளை விளக்க வந்த பின்புலங்கள், பேக்டிராப். அந்த அடிப்படையில நாம அகப்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதற் பொருள் என்பன நிலமும் பொழுதும், கருப்பொருள் என்பன தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதி. இவையெல்லாம் கருப்பொருள். அடுத்தது உரிப்பொருள் புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல், இவற்றின் நிமித்தம். இவை உரிப்பொருள் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இப்ப கருப்பொருளை விளக்கி சொன்ன பிறகு ஆசிரியர் யாருக்கும் ஒரு ஐயம் வரும். ஒரு இடத்தில் பருந்தை பார்த்தால் அதற்குரிய திணையை சொல்லிவிடலாமா, கிளியை பார்த்தால் அதற்குரிய திணையை சொல்லிவிடலாமா என்றால் இல்லை. எந்நிலமருங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் பொழுதோடு வாராவாயினும் வந்த நிலத்தின் பயத்தவாகும். என்ன அருமையா சொல்லியிருக்கார் பாருங்க. பறவை ஒரு இடத்துல சிறைப்பட்டு கிடக்காது, அது பறந்து வெவ்வேறு புறங்களுக்கு செல்லும், வெவ்வேறு நிலங்களுக்கு செல்லும். அதனால அந்த பறவையை கொண்டு இந்த நிலம்தான் என்று சொல்லிவிட முடியாது. அதே ஒரு தாமரை என்று ஒரு மலர் இருக்கிறது, அது இயல்பாக மருத நிலத்திற்குரியது. மருத நிலத்துல நீர்நிலைகள் அதிகம், இங்கு தாமரை இருக்கும். ஆனால் அதே தாமரை குறிஞ்சியிலே இருக்கக்கூடிய நீர்நிலையில் தோன்றாதா? இருக்கும். அதனால எந்நிலமருங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் பொழுதோடு வாராவாயினும் வந்த நிலத்தின் தாமரை தந்தாது ஊதி நீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறைய ஒரு கண்மை. நற்றிணையில முதல் பாட்டு, அருமையான ஒரு பாட்டு, கபிலருடைய பாட்டு. கபிலர் சொல்லுகிறார், கபிலருடைய தலைவி சொல்லுகிறார், என்னுடைய காதலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிக உயர்ந்த பண்புடையவன். நீர்நிலையில இருக்கிற தாமரை மிக தூய்மையானது. அந்த தூய்மையான தாமரையில் எடுத்த தேனை கொண்டு போய் வண்டு உயர்ந்த சந்தன மரத்தினுடைய உயர்ந்த கிளையில கொண்டு போய் வைத்ததா. அப்ப அதற்கு மனமும் சேர்ந்தது, தூய்மையும் சேர்ந்தது, சுவையும் சேர்ந்தது. அப்படிப்பட்டவன் என்னுடைய தலைவன் என்று இரும்பூது எய்துகிறாள் அந்த தலைவி. அதனால அப்படி பார்க்கணும். அதனால இந்த இடத்துல தாமரை என்பது குறிஞ்சிக்கும் உரியதாயிற்று என்பது நாம் இதனால் அது எந்நிலமருங்கில் பூவும் புல்லும். புல் என்பது பறவையை குறித்தது. அந்நிலம் பொழுதோடு வாராவாயினும், அந்த நிலம் அந்த பெரும்பொழுது சிறுபொழுது இவற்றுக்கு பொருந்த வராவிட்டாலும் கூட வந்த நிலத்தின் பயத்தவாகும். அதனால அதை கொண்டு நாம திணை சொல்லிவிட முடியாது. திணை சொல்லுவதற்கு இன்றியமையானது உரிப்பொருள்.
என்ன உணர்ச்சியில் தலைமக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பாட்டினுடைய திணையை முடிவு செய்யக்கூடிய இலக்கணமாகும். அடுத்தபடி இது திணை மயக்கம் அன்றுன்னு எழுதினார் இளம்பூர்ணர். ஒரு நிலத்துக்குரிய பூவும் புல்லும் இன்னொரு நிலத்திலிருந்து அதை திணை மயக்கம் என்று சொல்லக்கூடாது என்று எழுதினார். அதே போல குறிஞ்சி பாட்டுல பாருங்க, அருமையான பாட்டு, 10 பாட்டுல 8வது பாட்டு குறிஞ்சி பாட்டு. அந்த பாட்டுல இருக்கிற செழுமையை, அதனுடைய சிறப்பை முற்ற நாம் உணர வேண்டும். குறிஞ்சி பாட்டுல 96 மலர்கள், 99 இல்ல 96, 96 மலர்களை கபிலர் வரிசையா சொல்லுகிறார். வள்ளிகள் உன் செங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடுவேரி தேமா மணிச்சிகை உறுதினாரவள் தொட்டுந்தூள் கூவிளம் எருபுரை எருளம் சொல்லி கூவிரம் அப்படின்னு அவர் சொல்லி கடைசியில அரக்கு விரித்தன்ன பரேரம் புழகுடன் என்று 96 மலர்களை சொல்றார். அதுல பல மலர்கள் இன்றும் இருக்கின்றன. அந்த மலர்களை எல்லாம் சொல்லுகிற போது என்ன ஏற்படும்? இப்ப இந்த இலக்கணம் அங்க பார்க்கணும். எந்நிலம் அருங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் பொழுதோடு வாராவாயினும் வந்த நிலத்தின் பயத்தவாகும். அவர் பாடுவது குறிஞ்சி நிலத்தை. இப்போது பல்வேறு நிலங்களுக்குரிய பூக்கள் எல்லாம் அந்த நிலத்துக்குரியனவாக பேசப்படுகின்றன. அவ்வாறு வரலாம், அது இலக்கணத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்போ நாம பார்க்கலாம், உதகமண்டலத்தில் இருக்க அருமையான ஒரு பூச்செடி இருக்கிறது என்றால் உடனே கொண்டு வந்து தஞ்சாவூர்ல நட்டு வைக்கிறோம். அது குறிஞ்சி திணையில இருந்த பூ, குறிஞ்சி நிலத்துல இருந்த பூ இப்ப கொண்டு வந்து மருது நிலத்தை கொண்டு வந்துட்டோம். அதே போல ஒரு பறவை அழகாக இருக்கிறது, பஞ்சவர்ண கிளி, அதை கொண்டு வந்து அது குறிஞ்சி நிலத்துக்குரியது, அதை கொண்டு வந்து இங்க நாம மருது நிலத்துல வைத்து பழக்குகிறோம். அதனால பூக்களும் பறவைகளும் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு உரியன என்று இருந்தாலும் அவை வேறு நிலத்திற்கும் சென்று பயிலக்கூடியன, சென்று அவற்றை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பன என்பதை உணர வேண்டும். அதுதான் சொன்னாரு. அத நச்சினாருக்கு எழுதுகிற போது எழுதுவார், கபிலர் குறிஞ்சியில் வரைவின்றி பூ மயங்கியவார். அந்த பாட்டை, அந்த பாட்டுக்கு நிறைய திறனாய்வுகளை எழுதியிருக்கிறாங்க. அன்பர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த குறிஞ்சி பாட்டுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. குறிஞ்சி பாட்டு விளக்கம் என்று அந்த நூலுக்கு பெயர். மார்கபந்து சர்மா என்று ஒருவர். அந்த புத்தகத்தை கிடைச்சா வாங்கி பாருங்க. எவ்வளவு நுட்பமான ஒரு பாட்டு. அந்த பாட்டினுடைய அடிக்குறிப்புல ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தற்கு கபிலர் பாடிய பாட்டு. அந்த பாட்டு யாருக்கு சொன்னது? ஆரிய அரசனுக்கு சொன்னது. அவன் பெயர் என்ன? பிரகத்தன். பிரகதத்தன் எழுதுவாங்க, பிரகத்தன். ஆரிய அரசனாகிய பிரகத்தனுக்கு, அயல் நாகரிகத்தை உடைய ஒருவனுக்கு தமிழ் நாகரிகம் இன்னது, தமிழர் பண்பாடு இன்னது என்று சொல்லுவதற்காக எழுத பெற்ற பாட்டு. அப்ப எவ்வளவு இன்றுமையான பாட்டுன்னு பாருங்க. நம்முடைய காதல் பண்பாடு எத்தகையது? அதுல என்ன சொல்லிட முடியும்? மாதிரி மலர்களை தான் அடுக்கி காட்டுகிறான். என்னுடைய நிலத்து மலர்களை பார் என்று கபிலன் பேசுகிறான். அவ்வளவு மலர்களை எதற்காக காட்டுகிறான்? எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பு உள்ளது. இந்த பாட்டை தொடங்குகிற போது சொல்லுகிறான், பொன்னினும் மணியினும் முத்தினும் அத்துணை நேர்வருங்குறைய கலங்கடி புணரும் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்களி வயங்கு புகழிருத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் அந்நிலை எளிய என்னார் தொன்மருங்கறிஞர். அப்படியே ஒரு அயல் நாட்டுக்காரன் ஒருத்தருக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இன்னதுதான் என்பதனை செவ்வுள்ள அறைந்தது மாதிரி சொல்லுவேன். எப்படி என்ன அருமையா இருக்கிறது பாருங்க. பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் யாராலும் ஒரு காரணத்தால் கெடுமானால் வைரத்தோடு என்ன இறங்கிடுச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்களா? அதை தொழில் வல்லவனிடம் கொடுத்து சீர்படுத்திக் கொள்வது போல பெரிய பெரிய அணிகலன்கள், விலை உயர்ந்த அணிகலன்களை எல்லாம் சிறிது பழுது ஏற்பட்டால் மீண்டும் சீர் செய்து கொள்ளலாம். ஆனால் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் ஒருவனுடைய சான்றாண்மை போய்விட்டால்
ஒருவனுடைய ஒழுக்கம் போய்விட்டால், ஒருவனுடைய வியத்தகு மேன்மை பண்பு குறைவுபட்டால் அவனை மறுபடியும் தூயவனாக ஆக்கி பழைய நிலையில கொண்டு போய் நிறுத்துவது என்பது தமிழ் நிலத்துல கிடையாது. ஒருவன் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து கீழே விழுந்துட்டான விழுந்தவன் தான், அவன் இழுக்கியவன் தான், அவன் திரும்பி வாழ்வது சரி, ஆனால் அவன் பண்டைய நிலையை பெறுவது இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், விஸ்வாமித்திர முனிவன் கடுந்தவம் முயற்சியில் மேற்கொண்ட நிலையிலிருந்து வழுவினான். மேனகையினுடைய அழகில் அவன் மயங்கினான். அதற்கு பிறகு அவன் பழைய நிலையை அவன் அடைய முடியல. மற்றைய பெரிய முனிவர்கள்லாம் அடைந்த நிலையை இந்த விஸ்வாமித்திர மாமுனிவன் அடைய முடியவில்லை. அதைத்தான் சொல்லுகிறான். ஐயா ஆரிய அரசனே, எங்கள் நாட்டிலே ஒழுக்கத்திலிருந்து ஒருவன் இழுக்கினானே ஆனால், வழிக்கு விழுந்து விடுவானே ஆனால், மறுபடியும் அவனை பழைய நிலையிலே பழைய சிறப்புக்குரியவனாக யாரும் பேச மாட்டார்கள் என்று அறிவிட்டு சொல்லுகிறான். அதுதான் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு நம்முடைய பண்பாட்டினுடைய பாட்டு, நம்முடைய அகக்காதலனுடைய பாட்டு. சரி, அதை எங்க ஆசிரியர் எழுதுகிற போது சொல்லுவார், அயலான் ஒருத்தருக்கு நம்முடைய களவு நெறியை பற்றி சொல்லுவதுதான் சரியான பண்பாட்டை புலப்படுத்துவதாக இருக்கும் என்று கருதி கபிலர் இதனை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லுவார். தமிழ்காதல் என்ற நூல்ல தொடக்கத்திலே இதை சொல்லுகிறார். அதனால நம்முடைய களவு என்பது ஏதோ இந்த காலத்துல இந்த பெண்ணு ஆணும் ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள், காதல் கொண்டார்கள், அப்புறம் ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் அந்த களவு அல்ல, அந்த களவு நெறிக்கு உரிய செயல்கள் அல்ல. இவையெல்லாம் மோகத்தால் விளைவன. எல்லாவற்றையும் அப்படி சொல்ல முடியாவிட்டாலும் கூட பெரும்பான்மை இவையெல்லாம் மோகத்தால் விளைவன. இவையெல்லாம் ஒரு நெறியின் பார்ப்பட்டன அல்ல. அதை போக போக நாம் அந்த அகத்தணையில வைத்து பார்க்கலாம். அந்த பழைய காலத்து களவு காதலுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய காதல் நிலைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போக போக ஒவ்வொரு பகுதியாக பார்க்க பார்க்க நன்றாக விளங்கும். அதுல வருகின்ற தலைமக்கள் எல்லாம் பண்பாடு மிக்கவர்கள். அந்த தலைவனும் தலைவியும் மிக உயர்ந்த பண்பாடு உடையவர்கள். இல்லது இனியது நல்லதும் பாரு நச்சினார்கினியர். உலகத்துல பல வகைப்பட்ட மக்கள் இருக்கலாம், உயர்ந்த தாழ்ந்த பண்புடையவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் தலைமக்களாக சித்தரிக்கப்படுகின்றவர்கள் எல்லாரும் மிக உயர்ந்த பண்புடையவர்கள், தங்களுடைய நிலையிலிருந்து சிறிதும் வழுவாத திறமுடையவர்கள். அவர்களை பற்றித்தான் நம்முடைய அக இலக்கியம் பேசுகிறது. சரி, அந்த தலைமக்கள், அந்த ஒரு நிலத்தில் வாழுகின்ற மக்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் என்பது அடுத்தபடியாக நம்முடைய வினா. அதற்கு விடையாக வருவதுதான் பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய. பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய திணைதுருமறிய திணைநிலை பெயரே. இந்த பெயர் வினைங்கிறத ரெண்டை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். பெயர்ங்கிறது நிலம் சார்ந்த பெயர். இப்ப குறிஞ்சி என்று ஒரு நிலம் இருக்கிறது. குறிஞ்சி, குறிச்சி, குறிச்சி புக்க மான் போலம்பா. குறிச்சினாலும் மலை நிலம்தான். இப்போ ஊர்களுக்கெல்லாம் குறிச்சின்னு பெயர் வரும். மலைக்குறிச்சி. குறிஞ்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர், நிலத்தினுடைய பெயர் சொன்னால் காணவர். கான் என்பது நிலம், காடு, குறிஞ்சி காடு. அந்த குறிஞ்சி காட்டிலே இருக்கிறவர்களுக்கு அந்த நிலத்தை ஒட்டிய ஒரு பெயர் உண்டு, அது காணவர் என்று பெயர். வினை அடுத்தது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலால் அவர்கள் பெறுகின்ற பெயர், அது வேட்டுவர். அவர்கள் வேட்டையாடுகின்ற தொழில் பற்றி வருவதனால அவர்களுக்கு வேட்டுவர் என்று பெயர். அதே போல ஒவ்வொரு நிலத்துக்கும் அப்படித்தான் பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய. அங்கு வாழுகின்ற மக்களுக்கு அவர்கள் சார்ந்த நிலத்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலாலும் இரண்டு வகை பெயர்கள் உண்டு. அது திணைதரும் மறிய திணைநிலை பெயரே. மறிய என்றால் பொருந்திய. அவ்வத்திணைக்கு பொருந்திய பெயர்களாக இவை கருதப்பெறும். திணைக்குரிய பாடல்களில் அந்தந்த திணைக்குரிய நிலப்பெயரும் தொழிற்பெயரும்
மக்களின் பெயர்களாக விளங்கும் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார். அந்த இடத்துல இளம்பூர்ணர் ஒண்ணு எழுதினாரு, அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கீழ் மக்களையே குறித்து ஓதினார்னு எழுதினார். இளம்பூர்ணர் நெறியால் சமண சமயத்தவர். அவர் வைதிக சமய கருத்துகளிலிருந்து விலகி நிற்பவர். சில இடங்களிலே வைதிக சமய கருத்துக்களை தழுவ எழுதினாலும் கூட அவர் தமிழ் நெறியை அழித்து எழுதக்கூடியவர் இல்லை. அந்த மேன்மை இளம்பூர்ணனுக்கு உண்டு. நச்சினார்க்கினிடம் இதனை காண்பது அரிதாக இருக்கிறது. கீழ்மக்கள் சொல்றார என்றால் அது கீழ்ங்கிறது இங்க அது பொருள் இல்லை. பல இடங்கள்ல தொல்காப்பியத்தில் அங்கங்கு தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் வருகின்ற கீழோர் கீழ்மக்கள் என்று வருவதற்கெல்லாம் பொருள் வேற. அது தெரியாமல் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்களெல்லாம் அதை சரியாக கருத வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு அதனை சொல்லுகிறேன். புறநானூற்றுல கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே என்று அறிவுரை நம்பி பேசுகிறான். அதற்கு என்ன கருதி விட்டார்கள்? கீழ்குலத்தவன், கீழ் சாதியான். ஒருவன் படித்தானையானால் அவனுக்கு மேற்சாதியான், அவனிடத்து பணிந்து ஒழுகுவான். அது கல்வியினுடைய பெருமையை காட்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது பொருள் அன்று. பிறகு வேற என்ன பொருள்? இந்த கீழ் மேல் என்பதற்கு என்ன பொருள் என்றால், உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்பது பொருளாதார நிலையிலும் குடிமேம்பாட்டு நிலையிலும் வருவன. அந்த அடிப்படையில் தான் பேசுகிறார்கள். அதுக்கு எங்க இருக்கு சான்று என்றால், ஒரு செல்வனை மேலோன் என்றும் ஒரு வறியனை கீழ்நிலையில் இருப்பவன் என்றும் பொருளாதார அடிப்படையில் ஒரு சமுதாயம் கருதுகிறது. உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் திருவள்ளுவர். உடையார் முன், செல்வமுடையவர்கள் முன்னால் செல்வம் இல்லாத ஏழை கீழ்நிலை உடையவன் உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த தலை கடை என்ற நிலைகளெல்லாம் சாதி பற்றி வந்தன அல்ல. சங்க இலக்கியத்தில் சாதிமை இல்லை, சாதிமை இல்லை, சாதி பண்பு இல்லை. சாதி எங்க வருகிறது சங்க இலக்கியத்துல? பறவை சாதி என்று சொல்லுவான், விலங்கின் சாதி என்று சொல்லுவான். மனிதனுக்கு கொண்டு வந்து அது பொருத்துவதில்லை. மனிதனுக்கு சாதி இல்லை. அதனால மேல் கீழ் என்பன ஒருவனுடைய பொருளாதார நிலையை ஒட்டி வருவன. அங்க புறநானூற்றுல கூட ஒரு பாட்டுல அருமையாக வருவான். சாறுதலை கொண்டன பெண்ணீற்று உற்றன பட்டமாறி ஞான்ற ஞாயிற்று கட்டி நினைக்கும் இழிசினன். இழிந்தோன் என்றால் நிலையில் கீழே இறங்கி இருப்பவன், பொருளாதார நிலையில மிக அல்லற்படுகின்றவன். அவன் தன்னுடைய மனைவியினுடைய மகப்பேற்றுக்கு உதவ போக வேண்டும். ஊர்ல ஒருத்தரும் இல்ல, தனிமையில கிடக்கிறாவ. அப்போது காசு இல்ல, கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை. அந்த நிலையில் அவன் என்ன செய்வான்? ஐயா கட்டில் பின்னுறீங்களா, கட்டில் பின்னுறீங்களான்னு தெருவில் கத்திக்கிட்டு வர்றான். ஒரு கட்டில தூக்கி வெளியில போட்டான், இந்த பின்னி கொடுங்க. அப்ப வேக வேகமா பின்றான். ஏன்னு கேட்டா, இந்த காசை வாங்கிட்டு போய் அவனுடைய மனைவிக்கு, காசுன்னு இல்லை பொருள் தான், இங்கே பொருளை பெற்றுக்கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு மெய்நோவுக்கு உதவ வேண்டும். அதற்காக விரைந்து பின்னுகிறான் கட்டில. அது ஓமையாகத்தான் வருகிறது இந்த செய்தி, அதை பின்னர் விளக்குவேன். அதனால இந்த மேல் கீழ் என்பன அவர்களுடைய பொருளாதார அடிப்படையில் வரக்கூடிய நிலையை குறிப்பன என்று நாம் திருக்குறளாலும் சங்க இலக்கியத்தாலும் அறிந்து கொள்ளலாம். அடுத்து குறிஞ்சி நிலத்துக்கு அதுபோல நிலத்தால் வருவது காணவர் என்ற பெயர், தொழிலால் வருவது வேட்டுவர் என்ற பெயர். முல்லை நிலத்துக்கு குறும்பொறை நாடர், குறும்பொறை நாடர் என்பது நிலத்தால் வருகின்ற பெயர். சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் அங்கங்கு இருக்கும், அதுதான் காட்டு நிலத்துல இருக்கக்கூடிய இயல்பு. அது முல்லை நிலம். குறும்பொறை நாடர், அவர்களுக்கு தொழிலால் வருகின்ற பெயர் கோவலர், இடையர். அது பசுக்களை மேய்ப்பவர் இடையர். இடைப்பட்ட நிலத்தவர்கிறதுனால இடையர். நெய்தல், அதே போல் நெய்தலுக்கு துறைவன் என்பது நிலத்தால் பெற்ற பெயர்.
பரதவர் நுழையர் என்பது தொழிலால் வந்த பெயர். பரதவர் என்றால் கடலிலே அலைந்து திரிந்து மீன் தேடுகின்றவர்கள், மீன் வேட்டை ஆடுகிறவர்கள். பறவை என்றால் இடையினம் போட்டா கடல் என்று பொருள். பறவை என்றால் பறந்து கிடப்பது, அதுக்கு கடலுக்கு பேர், இன்னொரு பேர் பறவை. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் யாருடைய காலத்தில் திரும்ப ஆளப்பட்டன தெரியுமா? தமிழ் இலக்கிய வரலாற்றுல நாம் நினைந்து போற்றக்கூடிய ஒரு பெருமகனாக, சான்றோனாக, உயர்ந்த பண்பாடு உடையவனாக விளங்குகின்ற ஒரு பெருமகன் திருவிகாவர்கள். திருவிகாவை போல முழுமையான ஒரு காந்தியவாதிய பார்க்க முடியாது. முழுமையான காந்தியவாதி. இந்த திருவிகா சோழ நாட்டை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்கூழ், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில்னு எழுதுவார். என்ன ரெண்டு சொற்களா எழுதுறாரு பாருங்க. அருமையான அகவல் ஓசை இருக்கு அந்த உரைநடையில. சிறந்த உரைநடையினுடைய தந்தை என்று போற்ற பெற்றவர் திருவிகா. திருவிகா அவருடைய தமிழ் மிகச்சிறந்த தமிழ். அது எளிமையாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும், அரிய சொற்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். சோழ நாடு ஒரு பசும் பறவை, பறவைன்னா கடல். சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்கூழ், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில் எழுதினார். அப்படி இருக்கிறார் சோழ நாடு. அதே போல சிறியதாக எழுதுகிறாரே என்று பார்த்தா நீளமாகவும் எழுதுவார், நீண்ட தொடர்களாகவும் போகும். அருவி ஒன்று அப்படி நடந்து வரும், சில இடங்கள்ல விரைந்து செல்லும், சில இடங்கள் அப்படி தேங்கி நிற்கும். அதுபோல அந்தந்த இடத்திற்குரிய பொருளை உணர்த்துவதற்கு தக்க ஒரு நடையை ஆசான் திருவிகா அவர்கள் மேற்கொண்டார். வாழ்க்கையில பெரிய சிறந்த வாழ்க்கை, அதனை ஒத்து ஒரு வாழ்க்கையை காண்பது அறிவு. 6 ஆண்டுகளே தன்னுடைய இல்லறத்தை மேற்கொண்ட அவர்கள் தமிழ்நாட்டிற்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை, தமிழ் மொழிக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தத்தம் செய்தார். அந்த திருவிகா அவர்களுடைய மாணவர் தான் பேராசிரியர் மூவா அவர்கள். பேராசிரியர் மூவா அவர்களிடம் மிகச்சிறந்த மாணவர்கள்லாம் பயின்றார்கள். பேராசிரியர் மூவா, ஆசாஞான சம்பந்தம் ஆகியோரெல்லாம் பச்சை பெருங்கல்லூரியில பேராசிரியர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் பலர் பயின்றார்கள். இப்போது நமக்கு மிக தெரிந்த பேராசிரியர் தே ஞானசுந்தரம் கம்பனுடைய பாடல்களை எல்லாம் அழகுற மேடைகளிலே விளக்கி பேசிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தே ஞானசுந்தரம் பேராசிரியர் மூவாவினுடைய மாணவர். பேராசிரியர் மூவாவினுடைய மாணவர் தான் அவ்வை நடராஜன் அவர்கள். பேராசிரியர் மூவா அவர்களுடைய மாணவர் தான் முருகரத்னம் அவர்கள். இப்படி பலர் இருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள் இன்றும் கூட வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மூவாவை பற்றிய சிந்தனைகளை ஆங்காங்கு அழகாக சொல்லுகிறார். இப்ப அது பார்ப்போம். நெய்தல் நிலத்துக்கு துறைவன் என்பது நிலப்பெயர். பரதவர் நுழையர் என்பது வினைப்பெயர், தொழிற்பெயர். மருத நிலத்துக்கு ஊரன், மகிழ்நன் என்பன நிலத்தால் வருகின்ற பெயர்கள். தொழிலால் வருகின்ற பெயர்கள் உழவர், உடத்தியர். ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர் இரண்டையும் சொல்லுகிறார். இவ்வாறு நிலப்பெயர், தொழிற்பெயர் ஆகிய இரண்டாலும் எல்லா நிலங்களுக்கும் உரிய பெயர்கள் வரும். அடுத்தது ஆயர், வேட்டுவர், ஆடூர், திணைப்பெயர், ஆவையின்பரும் கிழவரும் உளரே. இந்த இடத்துல இந்த கிழவர்ங்கிற சொல்ல பாருங்க. கிழவர்னா உரிமையாளர். அது எங்க இருந்து வந்தது அந்த சொல்லு? கிழவர் என்றால் கிழமை என்றால் உரிமை என்று பொருள். திங்கட்கிழமை என்றால் திங்களுக்குரிய கிழமை, திங்களுக்குரிய நாள். உரிமை, கிழமைன்னா உரிமை என்று பொருள். கிழார் என்றால் நிலத்துக்கு உரியவரை அந்த காலத்தில் கிழார் என்று சொல்லுவார். மங்களங்கிழார், கோவூர் கிழார், ஆவூர் கிழார் என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்தந்த ஊருக்கு உரியவர்கள், அந்த ஊரை உடமையாக கொண்டவர்கள் என்று பொருள். கோவூர் கிழார் என்று ஒரு புலவர் இருக்கிறார், புறநானூற்றுல வருகின்ற பெயர். ஆயர், வேட்டுவர், ஆடூர், திணைப்பெயர்,
திணைப்பெயர் என்பதை பார்த்தோம், அது நிலத்துக்குரிய பெயர். அந்த மாதிரியான பெயர்கள்ல ஆயர் வேட்டுவர்களுக்குரிய பெயர்களில் ஆவையும் உருவும் கிழவரும் உளரே, தலைமக்களுக்கும் அப்படிப்பட்ட பெயர்கள் உண்டு. எப்படி வரும்? நாம பார்த்தோம், முல்லை நிலத்துக்குரிய பெயர்கள்ல நிலப்பெயர் என்பது குறும்பொறை நாடர், நிலத்துக்குரிய பெயர்கள் குறும்பொறை நாடர், தொழிலுக்குரிய பெயர்கள் கோவலர் இடையர் என்று பார்த்தோம். அதுல தலைமக்களுக்குரிய பெயர் ஒரு குழுவினுடைய தலைவராக இருப்பவர், ஒரு நிலப்பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முல்லை நிலத்தவர்கள், அவர்களுக்கு என்ன பேரு? ஆயர் வேட்டுவர். இந்த ரெண்டு நிலம், முல்லை நிலம் குறிஞ்சி நிலம், இந்த இரண்டுக்கு உரிய தலைவர்களுடைய பெயர்களை சொல்றார். ஆவையும் வரும் கிழவரும் உளரே. அங்கே வருகின்ற தலைமைத்தன்மை உடையவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய தலைவருக்கு பெயர், கிழவர்களுக்கு பெயர் அண்ணல், தோன்றல், குறும்பொறை நாடன். அண்ணல், தோன்றல், குறும்பொறை நாடன். இதுல இந்த அண்ணல்ங்கிற பெயரை நினைச்சு பாருங்க. அண்ணல்னு உடனே உங்களுக்கு ஒருவருடைய நினைவு வரணும். இந்தியாவை தாய் நிலமாக கொண்ட யாரும் அல்லது இந்தியாவினுடைய வரலாறு அறிந்த யாரும் அண்ணல் என்ற ஒரு பெயரை கேட்ட உடனே அது இன்னாரை குறிப்பது என்று சொல்லிவிடுவார். யார் அவரு? அந்த அண்ணல் காந்தி அண்ணல். காந்தி அண்ணல் என்று குறித்த முதல்வர் திருவிகா. திருவிகா தான் காந்திஜி காந்திஜின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த காலத்துல அது என்ன ஜி மரியாதைக்குரிய பெயர். காந்தி அண்ணல்னார். அண்ணல்ங்கிறத விட சிறந்த பெயரே இல்லை. தலைமையை குறிக்கக்கூடிய, பண்பாட்டு தலைமையை குறிக்கக்கூடிய மிக உயர்ந்த பெயர் அண்ணல். அது திருவிக அவர்கள் காந்தியடிகளுக்கு வழங்கினார். காந்தி அண்ணல் என்பது. அவ்வாறு காந்தி அண்ணல் என்று எழுதினார். அண்ணல், தோன்றல், அதே போல தோன்றல். தலைமக்களுடைய பெயர்களை சொல்லுகிற போது இலக்கண ஆசிரியன் பேசுவான், நன்னூல் ஆசிரியன் பேசுவான். ஆடு விடலை கோவல் தோன்றல் குறிசில் இன்னன தலைமக்கள் பெயரேம்பா. ஆடு விடலை கோவல் தோன்றல் குறிசில் என்பன தலைமக்கள் பெயர். தோன்றல் என்றால் அவன் பிறக்கும் காலத்தேயே மிகப்பெரிய நிலை உடையவராக பிறந்தார். அதனால அவையெல்லாம் முல்லை நிலத்துக்குரிய தலைமக்களுடைய பெயர்கள். அண்ணல், தோன்றல், குறும்பொறை நாடன். நாடன் என்றால் நாட்டை. நாடன் என்கோ, ஊரம் என்கோ, பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்கோ என்று புறநானூற்றுல சொல்லுவான். ஒவ்வொரு நிலத்துக்குரிய தலைமகனுடைய பேரையும் சொல்றான் பாருங்க. நாடன் என்கோ, ஊரன் என்கோ. ஊரன்னா மருத நிலத்துக்குரிய தலைவன். நாடன் என்கோ, ஊரன் என்கோ, பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்கோ. சேர்ப்பன் நெய்வேலி நிலத்துக்குரியவன். அதனால இவ்வாறு தலைமக்களுடைய பெயர் முல்லை நிலத்துக்கு வரும். இப்ப பெயர்கள்ல எத்தனை வகையான பெயர்களை பார்க்கிறோம் பாருங்க. இப்ப முதல்ல நிலத்துக்குரிய பெயர், அப்புறம் தொழிலுக்குரிய பெயர், அப்புறம் அவர்களிலேயே தலைவர்களாக விளங்குவோரின் பெயர் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்தது வேட்டுவர். வேட்டுவர்னா குறிஞ்ச நிலத்தவர். அவர்கள தலைவர்களுக்கு பெயர் சிலம்பன். சிலம்பன் என்றால் சிலம்பு, சிலம்பன். அது என்ன? சிலம்புன்னா ஒலித்தல் என்று பொருள். சிலம்ப என்றால் ஒலிப்ப என்று. ஒரு காலத்தில் ஒரு கட்டுரை அருமையாக சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு அம்மையார் எழுதினாங்க. சிலம்பும் சிலம்பு, ஒலிக்கின்ற சிலம்பு. அந்த சிலம்பும் சிலம்பு. சிலம்பன் என்றால் மலையின் பல்வேறு ஒலிகள் தோன்றும். மலைபடு கடாம் என்று சொல்லுகின்ற இடத்துல மலைபடு கடாம் மாதிரத்து எம்ப என்று பேசுவான் மலைபடு கடாம் ஆசிரியர். பத்துப்பாட்டுல ஒன்று. அது இறுதியாக இருப்பது மலைபடு கடாம். அதுல பல மலைக்கண் தோன்றுகின்ற பல்வேறு ஒலிகளெல்லாம் அங்கு காட்டப்பெறும். அத சிலம்பன். சிலம்பு என்றால் ஒலி. சிலம்பன். பொறுப்பன். பொறுப்பன் என்றால் பொறுப்பு என்றால் மலை என்று பொருள். அன்பார்ந்த அன்பர்களே, இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லுகிறேன். பலரும் இதை பொருட்படுத்துவதே இல்லை. கற்றவர்கள் கூட, தமிழ்நிலத்திலே கற்றவர்கள் கூட இதனை பொருட்படுத்துவதில்லை.
பொறுப்பு என்று இடையினம் போட்டா மலை, வல்லினம் போட்டா ஒருவருடைய கடப்பாடு, ஒருவருடைய கடமைப்பாடு, ஒருவருடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லாம இப்ப அதனை பொறுத்தேன்னு எழுதுறாங்க, இடையினம் போட்டு எழுதுறாங்க. இடையினம் போட்டு எழுதுவது பிழை. அது யார் எழுதினாலும் சரி, அது பிழைதான். அவர்களை இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தே என்று எழுதுகிற போது வல்லினம் தான் போடணும். இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்து அவருடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் இடையினம் போடுவது பிழை, வல்லினம் தான் போடும். ஆனா அவ்வாறு எழுதுகிறார்கள், நாளிதழ்களில் எழுதுகிறார்கள், படித்தவர்கள் பேராசிரியர்கள் எழுதுகிறார்கள். இது பிழை என்பதனை அவர்கள் உணர வேண்டும். பொறுப்பு என்றால் மலை, இடையினம் போட்டார். பொறுப்பு என்றால் கடமைப்பாடு என்று பொருள். அந்த வேறுபாடு உங்களுக்காக சொல்லுகிறோம், எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். எழுதுகிற போது அதனை திருத்த வேண்டும். சரி, சிலம்பன் பொறுப்பன் ஏனோர் மருங்கினும் எண்ணும் காலை. இப்ப 2 நிலத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்தந்த நிலத்துக்கு, முல்லை நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும். ஆயர் வேட்டுவர் என்று 2 பேர் சொன்னார். ஆயர் வேட்டுவர் என்பன நிலத்தினுக்குரிய பெயர்கள். இந்த நிலத்துக்குரிய பெயர்களில் தலைமக்கள் பெயர்களும் வரும் என்று காட்டி அண்ணல், தோன்றல், குறும்பொறை நாடன், சிலம்பன், பொறுப்பன் ஆகியவற்றையெல்லாம் காட்டினார். ஏனோர் மருங்கினும்னா இப்ப நாமே பொருள் சொன்னோம். தொல்காப்பியம் படித்து கொண்டு வரக்கூடிய நிலையில ஆயருக்கும் வேட்டுவருக்கும், அதாவது முல்லை நிலத்தவருக்கும் குறிஞ்சி நிலத்தவருக்கும் சொல்லி முடிச்சுட்டா ஏனோர் என்பது யாரை குறிக்கும் பார்க்கணும். முல்லை குறிஞ்சி ஆட்சி, இனி மருதம் நெய்தலுக்கு சொல்லும். ஏனோர் மருங்கினும் எண்ணுங்காலை பாலைக்கு சொல்லும். ஏனோர் மருங்கினும் எண்ணுங்காலை ஆனாவகைய திணைநிலை பெயரே. ஏனைய நிலத்துக்கும் இந்த பெயர்கள் பொருந்தும். முல்லை குறிஞ்சி சொல்லி முடிக்கப்பட்டன. இப்ப பாலை நெய்தலுக்கும் வரும் என்று எழுதுவார். பாலை நெய்தலாகிய 2 நிலத்துக்கும் வரும். மருதத்துக்கு ஊரன் என்பது பெயர். பாலைக்கு நிலமக்களுக்கு பெயர் எயினர். எயினர்னா அம்பு எய்கின்றவர்கள், அதனால எயினர் என்று பெயர் பெற்றார்கள். அந்த அம்பு எயினர்னா என்ன பொருள்? அம்பை யார் மேல எயினர்? இங்க மரம், பயிர் ஆகியதெல்லாம் ஒன்றும் இல்லை. வறண்ட பாலை நிலம். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த பாலை நிலம். இந்த முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து இருக்கிறதுனால அங்க பயிர் வச்ச இல்லை, உண்பதற்குரிய உணவு இல்லை. ஆகவே வழிச்செல்வாரை ஆறலைத்து அவர்களுடைய மடிப்பொருளை வவ்விக்கொள்ளுகின்ற இயல்புடையவர்கள் எயினர்கள் எனப்படுவார். அவர்கள் கூறிய அம்புகளை வில்லிலே பூட்டி வைத்திருப்பார். அப்படிப்பட்டவர்கள் வழிப்பறிக்காரர்களாக, கொள்ளையக்காரர்களாக இருப்பார். அதை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார், துள்ளுனர் காண்மார் தொடர்ந்து உயிர் ஒவ்வொலி என்று. அப்படியே அம்பு விட்டா அவன் துள்றான், ஐயோ அப்படின்னு துடிக்கிறான். ஒருத்தன் வழியில போறான், அவனை போக விட்டு அம்பு விடுறான். அம்பு வந்து தைக்கிற போது இந்த வழியிலே செல்லக்கூடியவன் பொருள் தேடுவதற்காகவோ அல்லது ஓதுவதற்காகவோ அல்லது வேறு செயலுக்காகவோ பிரியக்கூடிய ஒரு தலைவன் போவான். மக்கள் போவார்கள். அந்த நிலங்கடந்து போகின்ற போது அவர்களை ஆறலைக்கின்ற கள்வர்கள் அவர்கள் மீது அம்பு எய்வார்கள். அம்பு எய்கிற போது அவர்கள் துள்ளி அப்படி குதிக்கும் போது அவர்களுடைய உயிரை தொடர்ந்து ஒவ்வுகிறார். அவ்வளவு இரக்கமற்றவர்களா. உள்ளுணர் காண்மார் தொடர்ந்து உயிர் ஒவ்வொலியும் என்று பேசுவா அகநானூற்றுல. அவர்கள் ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட பொன்னதாற்றுப்படையில சொல்லுகிற போது சொல்லுவார், ஆறலை கள்வர் படைவிட அருளி மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை என்று பேசுவார். ஆறலை கள்வர்கள் கூட அப்படியே நின்று கொண்டே இருப்பான, அம்பை கையிலே வைத்துக் கொண்டு யார் வர்றான்னு பார்க்கும்போது. அப்ப யாழ் இசைக்கக்கூடிய பாணன் வருகிறான். தன்னுடைய கூட்டத்தோடு அந்த பாணன் வருகிற போது ஓ அங்கே நிற்பவர்கள் கள்வர் போல தோன்றுகிறது. ஆறலை கள்வர்களாக இருக்கக்கூடும். ஆகவே இப்போதே நாம்
மெல்ல இந்த யாழை இசைப்போம் என்று அந்த கருவியை இசைத்தவர்கள் பாடிக்கொண்டே வருகிறார்களாம். அப்படி பாடிக்கொண்டே வருகின்ற போது அந்த இசையை கேட்ட இந்த எயினர்கள் தங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அம்பை கை நடுவ விடுகிறார்கள். அவர்களை அறியாமலேயே அம்புகள் அவர்களுடைய கையிலிருந்து பெயர்ந்து கீழே விழுகின்றன. அந்த இசையினுடைய பெருமை, அந்த பாணனுடைய இசை, அந்த பாண்பாட்டு, அதனுடைய வலிமை அங்கே புலப்படும். ஆறலை கல்வரு படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும், அருளுக்கு மாறான மரப்பண்பை அவர்களிடமிருந்து பெயர்க்கின்ற அந்த பாலை நிலம் என்று பேசினோம். இது பொருளாதாரப்படையில அவ்வாறு இடம்பெறும். சரி, அதனால பாலை நெய்தல் எயினர் என்பார் பாலை நிலத்து மக்கள். அவர்கள சிறந்தவர்கள் தலைமக்களுக்கு பெயர் மீளி. பெரும்பானாற்றுப்படையில அந்த இடம் பெயர் இடம்பெறும். விடலை, விடலைன்னா அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன விடலை அந்த விடலை, அந்த விடலை பய எங்க போனான், விடலையா திரிகிறான் என்றெல்லாம் இக்காலத்தும் சொல்லுவது உண்டு. விடலை. அதே போல நெய்தல் நிலத்துக்கு மக்கள் நுழையர் எனப்படுவார். நிலப்பெயர் அவர்களுக்கு நுழையர். ஆனா அவர்களுக்கு தலைமக்கள் பெயர் துறைவன், சேர்ப்பன் என்பன பெயர். அது தலைமக்களுக்கு இந்த பெயர்கள் வரும். அதே போல மருது நிலத்துக்கு ஊரன் என்பது நாடன் ஊரன் ஊரன் என்பது அவர்கள் தலைமக்களுடைய பெயர். சரி, அடுத்தபடி அடியோர் வாங்கினும் வினைவலர் வாங்கினும் கடிவரையில புறத்து என்மனார் புலவர். இந்த நூற்பா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக போய்விட்டது. இந்த நூற்பா அவர் சொல்ல வந்தது என்ன பொருள், மேலே சொல்லப்பட்ட அப்படிங்கிறத கருதல. பேராசிரியர் ஞானசுந்தர் அவர்கள் தான் இதனை விளக்கி சொன்னார்கள். அதாவது இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை மேலே இருக்கிற நூற்பாவோடு பொருத்தி அதனுடைய தொடர்ச்சியாக கருதணும். பெயர்களை நிலத்துக்குரிய பெயர்கள், தொழிலுக்குரிய பெயர்கள், தலைமக்களுக்குரிய பெயர்களைத்தானே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே அந்த தொடர்பில் இந்த நூற்பாவை கருத வேண்டும் என்று பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அடியோர் வாங்கினும் வேலை செய்கிறவர்கள் இருப்பாங்க, வேலைக்காரர். வினைவலர் வாங்கினும் பல ஏவல் பணிகளையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். கடிவரையில அவர்கள் வாழும் இந்த பெயர்கள் நீக்கப்படா புறத்து என்மனார் புலவர். இதுக்கு என்ன உரை எழுதிட்டாங்க என்றால், உரையாசிரியர்கள் புறத்துன்னு சொல்லிட்டதுனாலேயே இளம்பூர்ணர் உட்பட புறத்து என்றால் அவர்கள் காதல் நிகழ்ச்சிக்கு உரியவர்கள் இல்லை, அவர்களுடைய காதல் புறத்திணையாகவே அமையும். அவர்களுடைய காதல் புறத்திணையாகவே கொள்ளப்படும். ஏன்? அது அவ்வளவு பண்பாட்டுக்குரியவர்கள் இல்லைன்னு கருதிட்டாங்க. இந்த அடியோர்களும் வேலைக்காரர்களும் ஏவப்பட்ட ஏவலர்களும் ஆகியவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய காதல்லாம் உயர்ந்த காதல் இல்லை, இவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இல்லை என்று கருதி இவர்களுடைய காதல் எல்லாம் மிகச்சிறந்ததாக பணுவலுக்குரிய பாடப்படுகின்ற நிலை இல்லாததாக அமையும். ஆகவே இவையெல்லாம் புறத்தணை என்று சொல்லப்படும். அல்லது இவர்களெல்லாம் கைக்கிளை பெருந்தணைக்கு உரியவர்கள் என்றெல்லாம் எழுதினாங்க. ஆனா அதை நீங்க சரியாக எண்ணி பார்த்தால் மேலே சொல்லப்பட்ட தலைமக்களுக்குரிய பல வகையான பெயர்கள் இருக்கின்றனவே, தலைமக்கள் பெயர், நிலப்பெயர், வினைப்பெயர் என்றெல்லாம் அவை இந்த அடியோர் வினைவலர் ஆகியோருக்கும் உரியன என்று கருதுவது பொருத்தம். புனதல் முதலாகிய உரிப்பொருள்கள் இவர்களுக்கும் உரியன என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறது. அதனால காதல்னா அவனுக்கு வராதா, வேலைக்காரனா இருந்தா அவனுக்கு தக அவனுடைய உள்ளம் எங்கே செல்லுகிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவள் ஒரு தலைவி. இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானமர்ந்தோரும் மேவற்றாகும் என்று எழுதினான் தொல்காப்பியர். அது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். காதல் அடைவது உயிர் இயற்கை என்று சொன்னான் நம்முடைய காலத்து புலவர். காதல் அடைவது உயிர் இயற்கை என்று பாரதிதாசன் சொல்லுகிற போது
மண்படைப்பே காதலனில் மறுப்பதற்கு கட்டுப்பாடு எதற்கு? மண்படைப்பு காதல்னு சொன்னான் பாருங்க. இந்த மண்ணிலே தோன்றியவனுக்கு அவனுக்கு உரிய வயது வருகின்ற காலத்து அவனுடைய உணர்ச்சி மேம்பட்ட நிலையில் அவனுடைய உணர்ச்சியை கவர்ந்தாள் உறுதியை காணுகின்ற காலத்து இருவருடைய உள்ளமும் ஒன்றுகின்ற காலத்து பார்வையிலிருந்து பற்றுகின்ற தீயானது உள்ளத்தை பிடிக்கின்ற காலத்து அது அகக்காதல் என்று சொல்லப்படும். அது ஏவலர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் உரியது, அவர்களுக்கும் அது பொருந்தும். அதனால அவர்கள் அதிலிருந்து விலக்கப்படா. இதுதான் உயர்ந்த தொல்காப்பியம். தொல்காப்பியம் மக்களை செல்வர்களுக்கே உரிய இலக்கணமாக அது அமையவில்லை. தன் கீழ் இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் பொருந்துகின்ற இலக்கணம். இந்த வாழ்க்கை இலக்கணம் இந்த பொருளதிகாரத்தில் அகத்தணைகளில் புறத்தணைகளில் சொல்லப்படுகின்ற இலக்கணம் எல்லா மக்களுக்கும் இனிது பொருந்துவதாகும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதனை இந்த நூற்பா உணர்த்துகிறது. அடியோர் வாங்கினும் வினைவலர் வாங்கினும். வினை வளர்ன என்ன? வினை வல்லவர், தொழில் வல்லவர் என்று பொருள். தொழில் வல்லவர்களுக்கும் அடியவர்களுக்கும் கடிவரையில புறத்து என்பனார் பல. அவர்களுக்கும் இந்த காதல் பண்பு உரியது. புறத்துங்கிறதுக்கு எங்க ஆசிரியர் ஒரு பொருள் சொன்னார். இவர்களுடைய காதல் புறத்துன்னு இருக்குத, அதுக்கு என்ன பொருள் என்றால், இவங்களுக்கு வீடு கிடையாதுங்க. இந்த வேலைக்காரர்கள் ஏதோ ஒரு பெரிய அரண்மனையில பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது பெரிய நிலக்கிழார் வீட்டில் பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது கோயில் போன்ற பொது இடங்களிலே பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய உள்ளத்திலே காதல் தோன்றுமையானால் அந்த காதல் இத்தகைய இடங்களிலே நிகழும். புறத்து என்று அவர் இவ்வாறு உரை எழுதினார். புறத்த புகழும் இல என்பதனால புறத்த என்றால் புறத்தே நிகழக்கூடியது என்று அவர் உரை எழுதினார். எப்படியாயினும் நம்முடைய கருத்து இங்க அடியோர் வினைவலர் ஆகியோருக்கும் காதல் உரிமை உண்டு என்பதாகும். சரி, அடுத்தபடி காதலாச்சு. அடுத்தது பிரிவு. இந்த இடத்தில் பிரிவை பற்றி நாம் பேசுகிறோம். தலைமக்களுக்கு இடையிலே தோன்றுகின்ற பிரிவை பற்றி நாம் காணுகிறோம். அதற்கு முன்னால இந்த அடியோர் வினைவலங்கிறதுக்கு இளம்பூர்ணம் எழுதுகிற போது புறத்தவாகிய கைக்கிளை பெருந்தணைக்கு உரியர். அவங்களுடைய காதல் உயர்ந்ததில்லை, அன்பின் ஐந்தணையின் படாது என்பது இளம்பூர்ணனுடைய கொள்கை. வேலைக்காரர்களுடைய காதல் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் திணைகளுக்கு உரியன என்று சொல்லப்படாது. அது கைக்கிளை பெருந்திணைக்கு உரியன என்று இளம்பூர்ணர் உரை எழுதினார். ஏன்னா அவரு அகங்கிறது அவர் ரொம்ப உயர்ந்ததா கருதி, அது இந்த மக்களை தாழ்ந்தவர்களாக கருதி அவர்களுக்கு இது பொருந்தாது என்று கூறுகிறார். அகத்திணையாவன அறத்தின் வழாமலும் பிறர்க்கு குற்றேவல் செய்வார்க்கு அரிதாகலானும் அவர்கள் நாணு குறைபாடு உடையவராகலானும் குறிப்பறியாது வேட்கை வெடி சார்பவர் ஆதலாலும் அதனை புறத்த என்றார் எழுதுவார். அதான் மீளாத புறத்தணையில கொண்டு போய் சேர்த்துவார். அப்படியெல்லாம் அவ்வாறு எழுதுவது பொருத்தமான உரை இல்லை. அந்த மருதக்கலியில 29வது பாட்டுல இந்த காதல் ரொம்ப அருமையாக பேசப்படும். அடியோர் வினைவலர் காதலுக்கு நல்ல எடுத்துக்காட்டு மருதக்கலி. அதுல நீருள் நிழல் போல் நுடங்கிய மென்சாயல் இங்கு உரு சுருங்கி இயலுவாய். அந்த தண்ணீர்ல ஒரு நிழல் அப்படி சுருங்கி காணப்படுவது போல ஆளு குட்டையா கட்டையா ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்து அவ்வாறு அவனுடைய உருவம் வர்ணிக்கப்படுகிறது. ஆக கூணன் குரலன் ஆகியவர்களுக்கெல்லாம் கூட காதல் உண்டு என்பதனை மருதக்கலி காட்டுகிறது. ஆண்டலைக்கின்ற பரள் மகனே நீ எம்மை வேண்டுவல் என்று விளக்கினே பின்போல்வார் தீண்ட பெறுபவோ மற்ற என்று ஒருத்தி ஊடலோடு பேசுகிறாள். அது மருதக்கலி ஆதலால் அங்கு ஊடல் பேசப்படுகிறது. அந்த அவர்களுடைய காதலை பற்றி சொல்லுகிற போது பேயும் துள்ளல் உருமென, ஒரு பேயும் இன்னொரு பேயும் துள்ளிக்கொண்டு காதலிக்கலாம் என்று அடியோர் வினைவலருடைய காதலை
உறுப்பு குறைபாடு உடையவர்களுடைய காதலை, பிறருக்கு ஏவல் செய்யக்கூடியவர்களுடைய காதலை அந்த நிலையிலிருந்து மாறி பேசுகிறான் புலவன். அதனால அவர்களுக்கும் காதல் உண்டு என்பது இங்கு உள்ள இலக்கணம். அதை பார்ப்போம். அடுத்தபடியாக ஏவல் மரபின் ஏனோரு முறியல் ஆகிய நிலைமை அவரும் மன்னர். ஏவல் மரபின் ஏனோரு முறியல். இந்த இடத்துல ஏவல் மரபுன்னா ஏவுகின்ற மரபை உடைய, இப்ப அடியோர் வினைவலர்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஒரு ஐயம் வரும். அப்படியானா உயர்ந்த மக்கள்னு சொல்லுகிறார்கள், அதாவது செல்வமுடையவர்கள், பிறரை ஏவிக்கொள்ளுகின்ற இயல்புடையவர்கள், பிறரை வேலை வாங்குகிறவர்கள், முதலாளிகள், அவர்களை பற்றி என்ன அப்படின்னு ஒரு வினா. ஏவல் மரபு ஏவுகின்ற மரபை உடையவர்கள் ஏனோரும் உரியர் ஆகிய நிலைமை அவரும் மன்னர். அவர்களுக்கும் காதல் உண்டு, அவர்களுடைய காதலிலும் கூட கைக்களை பெருந்தனை வருதல் உண்டு என்று எழுதினார் இளம்புறனரும் நச்சினாருக்கு. காதல்ங்கிறது ரெண்டு உள்ளமும் ஒத்து போனாதாங்க காதல். இரண்டு உள்ளமும் ஒத்த நிலையில் வருவதுதான் முல்லைத்தனை, குறிஞ்சித்தனை, மருதத்தனை, நெய்தல் தனை. பாலைத்தனையில பிரிவு. நானிலத்து காதலும் பாலைத்தனையில் வருகின்ற காதலும் அன்பின் ஐந்தணையின் பார்ப்பட்ட. இந்த காதல சற்று வழுவி வருவன, ரெண்டு உள்ளமும் ஒன்றாத நிலையில் வருவன. ஒன்று கைக்களை என்று சொல்லப்படும், இன்னொன்று பெருந்தணை என்று சொல்லப்படும். அதனால இந்த கைக்களை பெருந்தணைக்கு அடியோர் வினைவலர் ஏவல் மரபினர் எல்லாரும் உரியர் என்று எழுதினார்கள். அடுத்தபடியாக இப்படி காதல் நிகழ்ச்சி ஏற்பட்டு ஒன்றிய நிலையில் இவர்களிடையிலே பிரிவு நிகழக்கூடும். அந்த பிரிவு இங்கு பேசப்படுகிறது. ஓதல் தூது, ஓதல் பகையே தூது இவை பிரிவே. எத்தனை பிரிவு சொல்றாரு பாருங்க. ஓதல், பகை, தூது, மூன்று வகை பிரிவுகளை பற்றி மட்டும் இங்கே சொல்லுகிறார். ஏனைய பிறகு சொல்லப்படும், அதையும் பார்ப்போம். ஓதல், பகையே, தூது இவை பிரிவே. இந்த மூன்றும் பிரிவின்பாற்படும். அவற்றுள் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன. இந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ங்கிறத கொண்டு வந்து வச்சு வருணத்துல பொருத்தி ஆசிரியர் நச்சினார்க்கினியர் மிகவும் இடர்படுகிறார். அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற 4 பிரிவுகள், தொழிற்பிரிவுகள். எவன் வகுத்தானோ இந்த தொழில்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு பிறகு சாதிகளாக மாற்றிவிட்டான். முதல்ல தொழில்களாகத்தான் இருந்தன. தொழில் செய்வோரிலே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்பது இல்லை. கட்டில் பின்னுகிறவன் இழிந்தவனாக கருதப்பட்டதற்கு காரணம் அவனுடைய பொருளாதார நிலை, அவ்வளவுதான். இதுல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றெல்லாம் சொல்லுவன தொழிலை ஒட்டியன அல்ல. பிற்காலத்தில் தான் தொழிலை ஒட்டி சாதிகள் தோன்றிய காலத்தில் தான் உயர்ச்சி தாழ்ச்சி ஆகியன எல்லாம் பிறந்தன. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா பாரதி. தெருக்கூட்டுறது ஒரு இழிந்த வேலை என்ற ஒரு கருத்து வந்து விட்டது. அவன் ரொம்ப நிலையில தாழ்ந்தவன், தாழ்ந்த சாதிக்காரன் என்று சொல்லிவிட்டார். அத பாரதியார் என்று சொல்லுகிறார், அந்த தெருக்கூட்டுகிறவனுக்கு ஒரு பே ஸ்கேல் கொடுத்துட்டா, அவனுக்கு ஒரு கெசட்டட் ரேங்க் கொடுத்துட்டு அவன்கிட்ட எல்லாரும் சேர்ந்து போய் வணங்குவார்கள், சல்யூட் அடிப்பாங்க. அதனால சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா அதுவும் வேலைதான் ஐயா, அதுவும் உயர்ந்த வேலை தான், செய்யாம விட்டால தெரியும் என்று. அதனால ஓதல், பகை, தூது இவை பிரிவே என்பது வருணத்தின் அடிப்படையில எண்ணத்தக்கன அல்ல. சரி, இப்ப ஒன்றையும் பார்ப்போம். ஓதுதல் என்றால் கல்வி கற்றலுக்காக ஒருவன் பிரியலாம். தன்னுடைய மனைவியை, மக்களை, இனிய காதலியை பிரிந்து அவன் ஓதலுக்காக செல்லக்கூடும். தமது அது என்ன கல்வி? தன்னுடைய ஊர்ல கிடைக்காத கல்வி வேற ஊருக்கு போய் படிக்கிறான், வேறு நாடு சென்று படிக்கிறான். வேறு நாடு என்று சொல்லுவது பொருந்தும். சோழ நாட்டிலிருந்து ஒருவன் புறப்பட்டு போய் பாண்டி நாட்டுல ஒரு கல்வியை கற்கலாம். பாண்டி நாட்டுல
சித்திரை திங்கள் தோறும் முழு நிலா காலத்தில் நாடெங்கும் பிற நாடெங்கும் இருக்கக்கூடிய புலவர்களெல்லாம் ஒன்று குழுமி தமிழ் ஆராய்வது வழக்கம் என்பதனை கலித்தொகையின் வழியாக நாம் அறிகிறோம். அதனால வேறு நாட்டுக்கு சென்று பயில்கின்ற கல்வியைத்தான் இங்கே ஓதுதல் என்று சொல்லுகிறார். தம் நாட்டகத்து வழங்காத கல்வி என்று எழுதுவார். ஓதல் தூது ஓதல் பகையே பகையின் பொருட்டு அரசன் பகையின் பொருட்டு அனுப்புகிறான் ஒருத்தனை, நீ போய் சென்று வென்று வா என்று. இந்த பகையின் பொருட்டும் ஒரு போருக்காகவும் பிரிகின்ற பிரிவும் பிரிவாகும். அடுத்து தூது, இரண்டு பெருவேந்தனை சந்தி செய்வதற்காக மாறுபட்ட மனமுடைய இரண்டு வேந்தர்களை இணக்குவதற்காக அவருடைய பிணக்கு அறுப்பதற்காக தூது போவது வழக்கம், தூது அனுப்பப்படுவது வழக்கம். அதை பற்றி உரையாசிரியர் எழுதுகிற போது யார் போகலாம் தூதுன்னா, நால்வகை வருணத்தினும் உயர்ந்த அந்தணர்க்கும் அரசர்க்கும் உரிய பிராமணர்களும் அரசர்களும் தான் இந்த தூதுக்கு போகலாம் என்பதும் போல நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருந்தார். அப்படி இல்லை, அதாவது அந்த தொழிலுக்கு உரியானை அனுப்புதல் தான் வழக்கம். எவன் சொலல் வல்லன், எவன் சென்றால் பிணக்கு அறுக்க முடியும் என்பதுதான். வினையிடை நின்ற சான்றோர் போல என்று எழுதுவார் குறிஞ்சிப்பாட்டுல கபிலர். சான்றோர் சால்வமைந்த பெரியோர்களைத்தான் இவ்வாறு தூது அனுப்புவது வழக்கம். அதனால மூன்று ஓதல் பகை தூது ஆகிய மூன்று காரணமாக பிரிவு ஏற்படும். இளம்பூர்ணர் உரை எழுதுகிற போது எழுதுவார், இவர் ஒழுக்கத்தாலும் குணத்தாலும் செல்வத்தாலும் ஏனையரினும் உயர்வுடையோர் ஆகலின் உயர்ந்தோர் என்றார். அதுதான் உரை. நச்சினாருக்கு நீர் எழுதுவதை விட வருணத்தின் பாற்பட்டு எழுதுகின்ற உரையை விட இளம்பூர்ணர் எழுதுகின்ற உரை மிகச் சிறந்த உரை. இவர் யார்? அவங்க தூது போகக்கூடியவர்கள் ஒழுக்கத்தாலும் குணத்தாலும் செல்வத்தாலும் ஏனையரினும் உயர்வுடையோர் ஆகலின் உயர்ந்தோர் என்றார் எழுதுவார். ஔவையார் தூது போறாரு. ஔவையார் ஒரு பாண்பகை என்று பேசுகிறார். தொண்டைமான் இளந்தரை நடத்து தூது போகிறார். அதிகமான அனுப்பிய தூதாக சொல்லுகிறார். இந்த வருண இலக்கணத்தின்படி பார்த்தா அவர் உயர்ந்தவராக கருதப்படலை. ஆகவே இளம்பொருள் எழுதுகின்ற உரைதான் ஔவையாரை விட குணத்தாலும் சான்றாண்மையினாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவர்கள் ஒருவர் இல்லை. ஆகவே அவர் தூது சென்றார். இங்கே அருமையான ஒரு பாட்டு புறநானூற்று 305வது பாட்டை எடுத்துக்காட்டாக காட்டுகிறார். வயலை கொடியில் வாடிய மருங்கும் உயவல் ஊர்தி பயலை பார்ப்பான். அது என்ன பயலை பார்ப்பான்னா, அவனுடைய மேனி பசுமையாக இருக்கிறது. ரொம்ப இளைய வயதுக்காரன். அப்படிப்பட்ட இளைய வயதுடைய ஒரு பார்ப்பான் எள்ளி வந்து இல்லாத புக்கு சொல்லிய சொல்லி சிலவே வந்தான்யா. 2 வேந்தர்களுக்கு இடையில சண்டை. அங்கிருந்து அந்த பிராமணன் வந்தான். சின்ன பையன் போல இருந்தான். அவன் அங்கிருந்து வந்து 2 பேருக்கு இடையில உடன்பாடான சொற்களை சொல்லி அவர்களும் ஒன்றாக ஆக்கிவிட்டு போயிட்டான். சொல்லிய சொல்லி சிலவே அதற்கே ஏணியின் சீப்பு மாற்றி மாண்பினை யானை மணிகளைந்தனே. உடனே யானை பூண்ட மணிகள் எல்லாம் நீக்கப்பட்டன, போர் தவிர்க்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அதனால பார்ப்பால் தூதாகியவாறு கண்டுகொள்க அப்படின்னு எழுதினார். யார் வேண்டுமானாலும் அனுப்பப்படலாம், தகுதியானவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பது இளம்பூரருடைய கருத்து. தானே சேரலும் அரசும் தானே போகலாம். தன்னோடு சிவனி ஏனோர் சேரலும் எந்தன் நேற்றே. இந்த பகை காரணமாக போகின்ற போது, படையெடுத்து போகின்ற போது தானே படைக்கு தலைமை தாங்கி வேந்தன் போகலாம், அல்லது தன்னுடைய தலைவனை அனுப்பலாம், தன்னுடைய மகனை அனுப்பலாம். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்றெல்லாம் சோழ பெருவேந்தனாகிய ராஜராஜனை பற்றி சொல்லுகிற போது கங்கைக்கும் கடாரத்துக்கும் போனவன்னா அவனுடைய மகன் தான், ராஜேந்திர சோழன் தான் போனான்.
அப்படி இந்த போருக்கெல்லாம் போகின்ற காலத்தில் அவனுடைய பெயர் மதுராந்தகன். மதுராந்தகன் சிற்றப்பனுடைய பெயரும் தான் மதுராந்தகன் தான். ஆனா இங்க மைந்தனுடைய பேரு மதுராந்தகன். அந்த மதுராந்தகன் பட்டம் ஏற்ற பிறகுதான் ராஜேந்திரன் ஆகிறான். ஆகவே அங்கு போருக்கு செல்கிறவன் ராஜராஜன் இல்லை, தானே சேரனும் தன்னோடு சிவனி ஏனோர் சேரனும். சிவனின்னா பொருந்தி, தன்னோடு பொருந்திய மற்றவர்களை அனுப்புதலும் வழக்கமாகும் என்று சொன்னார். தன் பகைக்கு தானே போதலும் நட்பு கொண்ட ஒழிந்தோரை போக்குதலும் என்று நச்சிராங்கினியர் எழுதினார். அதனால் யாரை வேணாலும் அனுப்பலாம். அடுத்தது மிக இன்றியமையாத ஒரு நூற்பாது. நேரிய சிறப்பின் ஏனோர் படிமைய முல்லை முதலால் சொல்லிய முறையால் பிழைத்தது பிழையாதாகல் வேண்டியும் இழைத்த உன்பொருள் முடியவும் பிரிவே. அடுத்த பிரிவுகளை சொல்றார். நேதி சிறப்பின் ஏனோர் படிமைய 4 வகை நிலத்திலும் மக்களிலிருந்து மேம்பட்ட தேவரது பூஜை விழா ஆகியவற்றுக்காக. தேவருடைய பூசை, பூவினால் செய்யப்படுவது பூசை, அது பூசை ஆச்சு, அப்புறம் பூஜை ஆயிடுச்சு. தேவரது பூசை விழா முதலியவற்றிற்காகவும் பிரிவு ஏற்படும். ஒரு பெரிய திருவிழாவுக்காக போகலாம், ஒரு கடவுள் வழிபாட்டிற்காக போகலாம், காசிக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம். இப்படியெல்லாம் போவதற்காகவும் ஒரு பிரிவு ஏற்படும். நேவிய சிறப்பில் ஏனோர் படிமைய தேவரது பூசை முதலானவற்றிற்கும் பிரியலாம். பிழைத்தது பிழையாராகல் வேண்டியும், பகை நிலத்திலே இருக்கக்கூடியவர்கள் தமக்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற காலத்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக போகின்ற பிரிவும் உண்டு. அதாவது அறத்தை நிறுவுவதற்காக செல்லுவது. ஆகவே வழிபாட்டின் காரணமாகவும் தனக்கு அடங்காதவர்களை அறத்தின்பால் நிறுத்துவதற்காகவும் இழைத்த ஒன்பொருள் முடியவும் பொருளுக்காகவும் பிரிகின்ற பிரிவும் பிரிவுதான் என்று இதுல 3 பிரிவு சொல்லியிருக்கார். முதல்ல ஓதல், பகை, தூது 3 பிரிவு சொன்னாரு. இதுல கடவுள் பூசை, பிறகு அறத்தை நிறுவுவதற்காக மற்றோரை சென்று தண்டிப்பதன் காரணமாக போகின்ற பிரிவு, அடுத்தது பொருள் காரணமாக பிரிகின்ற பிரிவு. 6 வகையான பிரிவுகளை இங்கே சொன்னார். உடனே யாருக்கும் ஐயா ஏற்படும், ஏன் பரத்தை பிரிவை சொல்லல? நிறைய பாடல்கள்ல பரத்தை பிரிவெல்லாம் வருகிறது. மருதத்தனை பாடல்கள்ல பரத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. பரத்தையின் பொருட்டாக ஒரு தலைவன் பிரிகின்ற பிரிவை பேசுகின்றதே இலக்கியம் என்று கேட்கலாம். அதற்கு இங்கு உரையாசிரியர்கள் அருமையாக காரணம் காட்டினார்கள். அது நிலம்பெயர்ந்து செல்லாத பிரிவு. ஊரை விட்டு அவன் போறதில்லை, அல்லது தன்னுடைய நாட்டை விட்டு அவன் பிரிந்து போறதில்லை. தன்னுடைய ஊருக்குள்ளாரே ஒருத்தியோடு சென்று வாழ்கிறான். தன்னுடைய நாட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒருத்தியோடு சென்று அவளோடு குடும்பம் நடத்துகிறான். அது பரத்தை பிரிவு. அது தன்னுடைய நிலத்துக்குள்ளே நிகழ்வதனால அதனை சொல்லல. இந்த 6 வகை பிரிவுகளும் நிலம் கடந்து நிகழ்கின்ற பிரிவுகள் என்பதனை உள்ளத்தே கொள்ள வேண்டும். அந்த தாய்தொழு மரபில் கடவுள் சார்ந்த செய்வனமறிந்து சென்றோர் 125வது பாட்டுல கடவுள் காரணமாக தேவரது பூஜை காரணமாக செல்லுகின்ற பிரிவுக்கு செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் சிலை எடுப்பதற்காக போறான். இமயமருங்கில் சென்று ஒரு கல்லை கொண்டு வருவதற்காக போகிறான். அது கடவுள் காரணமாக பிரிகின்ற பிரிவு. அதையெல்லாம் பேசியவர்கள் பரத்தை பிரிவு பற்றி இங்கே பேசவில்லை. 6 வகை பிரிவுகளை இங்கே பேசி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆறு வகை பிரிவுகள் எவை? இதுவரை பேசப்பட்டவை: ஓதற் பிரிவு, பகை பிரிவு அல்லது போர் பிரிவு, தூது பிரிவு, தேவர் பூசை காரணமாக பிரிகின்ற பிரிவு, காவல் பிரிவு, பொருட்பிரிவு. 6 பிரிவுகள். ஆக இவற்றையெல்லாம் இங்கு சொன்னவர் பரத்தை பிரிவு என்பதை 3 காரணத்தினாலே சொல்லவில்லை. ஒன்று,
அது நிலம் பிரிந்து உரைதல் இல்லை. இரண்டாவது சிறப்பில்லாதது, ஒழுக்க குறைபாடு உடையது. அதனால அதை அவன் பேசலாம். தொல்காப்பியன் அழுந்திய ஒரு கொள்கையிலே உறுதி உடைய தமிழ்நிலத்து மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தை உயிரென்று போற்றியவர்கள். ஒழுக்கத்தோடு எழுகின்ற 6 பிரிவுகளை பற்றி இங்கே பேசி அகத்தணைகளை பேசியவன் பரத்தை இந்த பிரிவை கற்பியலில் தான் பேசுவான். முன்னாடி கற்பியல்ல தான் வரும். அது அறமில்லை என்று அங்கே சொல்லப்படும். பரத்தை பிரிவு அறம் சார்ந்தது இல்லை. இந்த 3 காரணங்களையும் சொல்லுகிறான். ஒன்று, நிலம் பிரிந்து உரைதல் இல்லை. இன்னொன்று, சிறப்புடையது இல்லை. மூன்றாவது, அறம் தழுவியது இல்லை. ஆகவே கற்பியில் சொல்லப்பட்டது என்று இளம்பூரணர் சொல்லுகிறார். அடுத்து, மேலோர் முறைமை 4வர்க்கு முறித்தே. 4வர்னு சொன்ன உடனேயே நச்சினார்க்கினியர் என்ன எழுதுவார்னு உங்களுக்கு தெரியும். 4வர்னா அந்தணர், அரசர், இருவகை வேளாளர் என்று எழுதினார். என்ன, வாணிகர்களுக்கு பொருட்பிரிவு, வாணிகர்களுக்கு பொருளின் காரணமாக பிரிவிந்தவர்கள். அதனால பாக்கி இருக்கிற 3 பேரை 4 ஆக்கினாரு நச்சினார்க்கினியர். எப்படி? அந்தணர், அரசர், இருவகை வேளாளர். அது யாரு? 2 வகை வேளாளர். உழுது உண்பார், உழுவித்து உண்பார். நிலத்துல கரையில இருந்துகிட்டு வேலை வாங்குற முதலாளி, நிலத்துல வேலை செய்கிறவர், இருவகை வேளாளர். இவர்களுக்கு உரியதுன்னு நச்சினார்க்கினியர் சொன்னார். ஆனா மேலோரு முறைமை 4வர்க்கு முறித்தே. அந்த தேவர்களின் பொருட்டாக பிரிகின்ற பிரிவு இருக்குத, அது 4 வருணத்தாருக்கும் உரியதுன்னு இளம்பூரணன் எழுதினார். ஆனா நேர்மையா நாம நினைத்து பார்த்தா 4 நிலத்தவர்களுக்கும் உரியது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்ற 4 நிலத்தில் இருப்பவர்களும் கடவுட்பூசை காரணமாக வேறு ஒரு நிலத்திற்கு சென்று பிரிந்து வழிபட்டு வருதல் இயல்பு என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும். அதுவே நேரிய பொருள். இயல்பாக ஒன்றுபட்டிருந்த தமிழ் சமுதாயத்தை இந்த வருணப்பாகுபாடு கொண்டு பிரிப்பது என்பது பொருந்தாது. பல இடங்களிலே இந்த பிரிவுகள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழ் சமூகம் பிரிக்கப்படவில்லை. இவற்றை அடிப்படையாக கொண்டு இலக்கணம் வகுக்கப்படவும் இல்லை. அடுத்தது, மன்னர் வாங்கின் பின்னோர் ஆகுவ. மன்னர்க்குரிய காவற் பிரிவை அவன் ஏவ வணிகர், வேளாளர்களும் செல்லலாம் என்று இளம்பூரணர் எழுதினாரு. வேளாளர்களுக்குரியது நச்சினார்க்கினியர் எழுதினார். இங்கேயும் கூட வருணத்தை கொண்டு வந்து புகுத்த வேண்டியது. மன்னர் வாங்கின் பின்னோர் ஆகுவன்னா மன்னர்கள் போக முடியாத நிலையில அவனுக்கு பின்னால் இருப்பவர்கள், அவனுடைய தானே தலைவர்கள், அவனுடைய படை வீரர்கள், அவனுடைய நண்பர்கள், குறுநில மன்னர்கள் ஆகிய இவர்களெல்லாம் கூட அந்த பிரிவின் பொருட்டாக போகலாம் என்பது கருத்து. உயர்ந்தோர்க்குரிய ஓற்றினான. இந்த ஓத்து என்றால் ஓதுதல், ஓத்து. ஏரினமணியை நிரல்பட வைத்தான் ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஓத்தன மொழிவ உயர்மொழி கொடவர் என்று சொல்லுவார். அதனால ஓதுதல் என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு கல்வியினை பெறுவது. அது யாருக்குரியது? உயர்ந்தோருக்கு உரியது. உயர்ந்தோர் யாரு? வணிக வேளாளர்களில் உயர்ந்தோர் என்று எழுதினார் இளம்பூரணர். நச்சினார்க்கினியர் எழுதுகிற போது உயர்ந்தோராகிய அந்தணருக்கு உரியது. வேதத்தினார் பிறந்த வடநூல்களும் தமிழ் நூல்களும் அந்தணர், அரசர், வணிகர், உயர்ந்த வேளாளர்களுக்கு உரியது நச்சினார்க்கினியர் எழுதினார். வேளாளர்களை உயர்ந்தவர்களுக்கு உரியது. வேளாளர்கள் ஒரு தாழ்ந்த பிரிவு இருக்கிறது என்று நச்சினார்க்கினியர் கற்பிக்கிறார். அந்த தாழ்ந்த பிரிவு தான் பிற்காலத்தில் சூத்திரர் என சொல்லப்பட்டனர். அவர்களுக்கு இந்த வேத கல்வி கிடையாது. அவர்கள் இதனை பயில்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பது இந்த இடத்தில் நச்சினார்க்கினியர் தருகின்ற பொருள். உயர்ந்தோர் என்பது பண்பினாலே உயர்ந்தவர்கள். யார் ஓதுவதற்குரியவர்கள்? கல்வியில ஈடுபாடு இருக்க வேண்டும். கல்வி என்பது பொருள் சார்ந்ததில்லை, அது அறம் சார்ந்தது. அந்த அறம் சார்ந்த கல்வியை ஓதுவதற்குரியவர்கள் உயர்ந்த பண்புடையவர்களாக இருத்தல் வேண்டும். அதை சொல்லுகிற போது நன்னூல்ல 1000 சொல்லுவான். யார் யார் ஓதுவதற்குரியவர்
களி மடி மானி காமி கல்வன் பிணியன் ஏழன் பிணக்கன் சினத்தன் 90 கஞ்சி தடுமாறு குளத்தன் இவங்கெல்லாம் பயிலக்கூடாதுன்னா. குடிச்சிட்டு வர்றவன் ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்தான்னா அவனை வெளியில அனுப்புங்கிறார் நூலாசிரியர். களி மடி அதே போல சோம்பேறி வந்து தூங்குறவன் பள்ளிக்கூடத்துல அவனை வெளியில அனுப்பு. களி மடி மானி செருக்குடையவன் காமி காமமுடையவன் இவர்களுக்கெல்லாம் சொல்ல. அதனால உயர்ந்தோருக்குரிய ஓத்தினானவே என்ன பொருள் என்றால் பண்பிலே குறைபாடு உடையவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போதே சரியா சேர்க்கணும். பண்பிலே குறைபாடு உடையவர்களுக்கு அது செல்லாது. உயர்ந்தோருக்குரிய ஓத்தினானங்களுக்கு நேர்மையா உரை எழுதுனா பண்பு குறைபாடு இல்லாத நல்லோருக்கு எந்த இளம் சிறுவர்களுக்கே இருந்தே அந்த நிலையில உருவாக்கி கொண்டு வர வேண்டும். உயர்ந்த சான்றோர்களை உருவாக்குகின்ற நாற்றங்கால் தான் பள்ளி. அந்த காலத்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அரசால் நிர்வகிக்கப்பட்டன அல்ல, தனியார் முயற்சிகளே கல்வியை வளர்த்தது. சங்க காலத்துல ஆசிரியன் அவன் தானே பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பான். அதைத்தான் பார்த்தோம். அடுத்தது வேந்து வினை இயற்கை வேந்தன் உரிய ஏனோர் மருங்கிலும் எய்திடன் உடைத்தே. இந்த அரசனுக்குரிய தொழில் அரசு இயற்றுதல், காவல் செய்தல், மக்களை பேணுதல். அதை வேந்தன் உரிய வேந்தன் அல்லாத ஏனோர் மருங்கிலும் எய்திடன் உடைத்தே. இந்த அரசன் அனுப்பப்படுகின்ற தூது செயலுக்கு இவர்களும் உரியவர்கள். யாரு? வாணிகர் வேளாளர்களும் உரியவர்கள் என்று எழுதினார் இளம்பூரணர். ஏனோர்னா மற்றவர்கள் என்று பொருள், அவ்வளவுதான். அரசன் தான் செல்லக்கூடிய வினைக்கு, போர் வினைக்கு தானல்லாமல் தன்னை சார்ந்த மற்றவர்களையும் அனுப்புவதற்குரிய இடம் உண்டு என்று பேசணும். நச்சினாருக்கு நீர் இந்த இடத்துல நல்ல உரை இருக்காரு. இது குறுநில மன்னர்களுக்கும் உரியதுன்னு எழுதினார். அரசன் தான் போக முடியாவிட்டால் தன் கீழ் வாழ்கின்ற குறுநில மன்னர்களை அனுப்பார். திருமலை நாயக்கர் உடல் நலம் இல்லாமல் படுத்துட்டார். அப்போது பார்த்து அவரை தேடி பகை வருகிறது. உடனே இந்த பகையை நான் எப்படி எதிர்கொள்வது என்று கலங்குகிறான் திருமலை மன்னன். அப்போது சேதுபதி அரசன் நான் போய் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ராணி சொல்லுகிறாள். திருமலை மன்னருடைய மனைவி சொல்லுகிறாள், எங்களுக்காக உதவுங்கள் என்று சேதுபதியை கேட்ட உடனே சேதுபதி சென்று அந்த போரை செய்து வெற்றி பெற்று வருகிறான். அதனால அவருக்கு ராணி சொல் காத்தார்னு பட்டம் கொடுக்குறாங்க. திருமலை மன்னர் கொடுக்கிறார். அதனால தானே போக முடியாவிட்டாலும் கூட தன் நிலை எல்லையில் கீழே வாழக்கூடிய ஒரு குறுநில மன்னனை அனுப்புவது வழக்கம் என்பதனை இந்த வரலாற்றால் அறிகிறோம். இது தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்க. அடுத்து பொருள்வையின் பிரிதலும் அவர்வையின் உரித்தே. பொறுப்பிரிவும் மற்றவர்களுக்கு உரியது. அரசனுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பொருள் காரணமாக பிரிகின்ற பிரிவு வாணிகர் வேளாளர் ஆகிய எல்லாருக்கும் உரியது என்று கருத வேண்டும். வணிகம் செய்யக்கூடியவர்கள், உழவு செய்யக்கூடியவர்கள், நிலம் காப்பவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உரியது. 4 வகை வருணத்திற்கும் உரிய ஓத்திடத்து பிரிதலும் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக எழுதுவாங்க. 4 வருணத்தாரும் பயிலத்தக்க கல்வி, பயிலத்தகனாத கல்வி ஒண்ணு இருக்கு. அதாவது வேளாளர்களிலே கீழான பிரிவினர்கள் வேதத்தை ஓதக்கூடாது என்ற கருத்தை நச்சினாருக்கு நீர் சொல்லுகிறார். இது தொல்காப்பியருடைய கருத்து இல்லை. அடுத்து உயர்ந்தோர் பொருள்வையின் ஒழுக்கத்தான. இது உயர்ந்தவர்கள் பொருள் காரணமாக பிரிகின்ற போது, பொருள் ஈட்டுவதற்காக பிரிகின்ற போது, ஒழுக்கத்தான அவர்கள் தங்களுக்குரிய கல்வியின் காரணமாக பிரிவார்கள். கல்வியின் காரணமாக சென்று பொருள் ஈட்டுவார்கள். அவர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியை கைவிடாது சென்று பொருள் ஈட்டுவார்கள். வாணிகர்கள் பிரிவது என்பது, பொருள் ஈட்டுவதற்காக பிரிவது என்பது தங்களுடைய பொருளை விற்பதற்காக. ஆனால் உயர்ந்தவர்கள் பிரிவது என்பது தன்னுடைய கல்வியை முதலாக வைத்து பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அதன் வழியாக பொருள் ஈட்டுவதற்காக என்று இவ்வாறு பேசுகிறார். அதனால இதுவரையில
நாம பல வகையான பிரிவுகளை பார்த்தோம். அந்த பிரிவுகளை பொறுத்தவரையில் தொல்காப்பியர் சான்றோர் சான்றோர் அல்லாதார் என்ற இந்த 2 வகையான பிரிவுகளை மேற்கொண்டார். பண்பினாலே உயர்ந்தவர்கள் என்ற அந்த நிலையிலே இந்த பிரிவுகளை பற்றி பேசினார். ஒழுக்க குறைபாடுடைய பிரிவாகிய பரத்தை பிரிவை இங்கு பேசவில்லை என்றெல்லாம் அறிந்து கொண்டு இதுவரையில அந்த பிரிவுகளை பார்த்தோம். இனி அடுத்தபடியாக மிக இன்றியமையாத ஒரு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைங்கிறத வருகின்ற வகுப்புல அதனை பற்றி நாம் காண்போம். அதில் மிக ஆழமாக காண்பதற்குரிய பொருள் இருக்கிறது. அதனை வருகின்ற வகுப்பிலே காண்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.